எத்தனையோ இடங்களை பற்றி விளாக் போட்டிருக்கோம். பட் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான விளாக். கேரளாவில் இருக்க ஒரு முக்கியமான பிளேஸ். ட்ரிவாண்ட்ரம் தாண்டி அப்படியே பல மணி நேரம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஆலுவா. ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் டிஸ்டன்ஸில் இருக்கிற சாலக்குடி இருக்கிற லொக்கேஷன் தான். இந்த சாலக்குடி லொக்கேஷனை வந்து ஜெருசலேம் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க. முஸ்லீம்ஸ் மக்கா, ஹிந்துஸ் காசி போகிற மாதிரி ஜெருசலேம் வந்து கிறிஸ்டியன்ஸ் போகிற இடம். அது வந்து இந்தியாவில் ஒரு ஜெருசலேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு எனக்குமே ஒரு டவுட்டோடு தான் நான் இங்கே வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த இடம் வந்து அற்புதமாக இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு, வண்டி போயிட்டுருக்கோம். மெயின் ரோடில் டிவைன் சென்டர்ஸ் 7 லாங்குவேஜில் இருக்குது. தமிழ், கன்னடா, மலையாளம், கொங்கனி அப்படின்னு சொல்லி 7 லாங்குவேஜில் இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரார்த்தனைகள் சத்தம்தான் கேட்கும். அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு டிவைன் ஃபீல் வரும். இங்கே வந்து உங்கள் மதத்தை பற்றி பேசி உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு இதுன்னு நினச்சிட்டு வரோம். பட் உங்களோட வாழ்க்கையோட உண்மையை வந்து உங்களுக்கும் காடுக்குமான அந்த கனெக்டிவிட்டியை வந்து புரிய வைக்கிற ஒரு பயணமாட்டு இது இருக்கும். கண்டிப்பாக ஜெருசலேம் போக முடியாத மக்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த சாலக்குடி, கேரளாவில் இருக்க சாலக்குடிக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். நிஜமாகவே லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான்லாம் அப்படி ஒரு பக்தியான ஆள் கிடையாது. பட் இங்கே வந்தால் ஒரு பீஸ், ஒரு கிளாரிட்டி எல்லாமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கான ட்ரெயின் எல்லாமே ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப பிடிச்சிது. பஸ் எல்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கு மெயின் ரோடு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விலாகை கூட நான் கடைசி நாள் கிளம்புறப்போ தான் எடுக்கிறேன். சண்டே டு ஃப்ரைடே. இதுக்கு மேலே இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர். அப்படி ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வாழ்ந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து குறிப்பிட்ட டைமில் தான் மொபைல் யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இது கிளம்புற நாள் நான் ஷூட் பண்ணேன். இதோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சண்டே மதியம் 2 o'clock தொடங்கி அடுத்த ஃப்ரைடே வந்து மார்னிங் 8 o'clock முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம். வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். உங்களுக்கு ரொம்ப சார்ஜஸ்லாம் இல்லை. ஸோ உங்களோட ட்ராவலை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டால் போதும். இங்கே உங்களுக்கு உணவு வழங்கப்பட்டு கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இங்கே வழங்கப்படுது. இவ்வளோ ஒரு அழகான இடம். ப்ளீஸ் விசிட் அண்ட் ரிசீவ் த பிளெஸிங்ஸ்.